வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து குரூப் ஒனுக்காக ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸு மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் ஆகிடும். உங்களுக்கு 50 கொஷின் முதல்ல 50 கொஷின் ரெண்டாகும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா டாப்பிக்லேருந்தும் கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு, இன்க்ளூடிங் ரீசனிங். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் ஸ்டார்ட். கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் வந்து பைலிங்கலாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அது பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, find the value of ஒரு simplification sum இது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே வந்து இது வந்து காஞ்சிகேட் தான் எடுக்கணும். காஞ்சிகேட் எடுத்தால் தான் மெயினாக வந்து இந்த சிம்பிள் பார்த்துங்க. மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மைனஸ் இருக்கும், இல்லை ப்ளஸ் இருக்கும். இது வந்து ஆல்ட்ரா இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பத்துக்காக கொடுப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு விஷயம், காஞ்சிகேட் எடுத்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்து அதை வச்சு ஈஸியாக எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முதல் எப்படி எடுக்கணும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படியே. ஸோ 1/√9 √8 இது காஞ்சிகேட் எடுக்கிறோம்னாக்கா என்ன பண்ணணும், இதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற நம்பர் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற 2 டேர்ம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி தெரியுதுன்னா, a - b a + b. இது எதோட ஃபார்முலானா a² - b². அப்போ a² - b²னா இது மேலே வந்து 1 இருக்குது, அதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணால் √9 + √8 அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ கீழே வந்து a - b a + bனா இது எப்படி சொல்லலாம்னாக்கா a² - b² சொல்லலாமா. அப்போ a²னா √9. அப்போ ஸ்கொயர் பண்ண சொல்ல என்னவோ 9 தனியாக வெளியே வந்துடும். இது வந்து b². அப்போ b²னா 8 வந்து ரூட்டில் இருக்குது, 2 ரூட்டை வந்து ஸ்கொயர் பண்ண சொல்ல 8 தனியாக வெளியே வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்கா உங்களுக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும், √9 + √8 அப்படியே டேரெக்டாக. ஏன்னா கீழே வந்து 1 தான் வரப்போகுது. ஸோ அப்போ 1 நம்ம எழுத போகிறது. ஸோ அப்போ 1 இப்போ எல்லாத்துக்கும் இது இந்த மாதிரி தான் போட்டு போடணுமானா தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, இது கண்டுபிடிச்சது இதே எல்லாமே அதே பண்ணதாக இருக்குது, நம்பர் தான் வேரியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், மைனஸ் போட்டு போகிறோம். எல்லாம் மைனஸ் போட சொல்லுமோ இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிங்க. ஸோ இப்போ உங்களாலே சொல்ல முடியாது, இங்கே வந்து √9 - √8 வந்து என்னவா மாறி இருக்குது, √9 + √8. அப்போ இது என்னவா மாறும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படியே எழுதிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இங்கே அதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த மைனஸ் வந்து உள்ளே போகுது. எப்படி போகுது பாருங்கள், √9 + √8 இங்கே என்ன வரும், -√8 -√7. அப்போ இங்கே ப்ளஸ் அப்படியே இருக்குது, √6 இந்த மைனஸ் உள்ளே போகுது, √5 ப்ளஸ் அப்படியே இருக்குது. எல்லாத்துக்கும் மைனஸ் கரெக்டாக இருக்க பாருங்க. இப்போது ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணுவோம். இப்போது +√8 -√8 இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு திரும்பவும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். ஸோ இப்போது லாஸ்ட்டாக நமக்கு வந்து என்ன நிற்கிது அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இடம் இல்லை, கீழே இங்கே எழுதிடுறேன். √9 எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் √4 நிற்கிது. √9 வெளியே எடுத்தால் 3, இது வந்து 2. அப்போ ஆன்சர் வந்து 5. ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து 5. ஸோ அப்போ இதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மெத்தட் காஞ்சிகேட். இது காஞ்சிகேட் எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். சம் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சம் தான்.
ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு கொடுத்துருங்க. அது மாதிரி டாட் வச்சு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகல. இந்த டாட்டுக்கு வந்து என்னன்னாக்கா டாட்னா வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அப்படின்னு வச்சு வேண்டியதான். இப்போ அப்படி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு 1/1 2 2 இது வந்து இன்ட்டு 3 போட்டால் 6 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 6 24 ப்ளஸ் இங்கே 12 60 ப்ளஸ் இங்கே 20 120. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பின்னமாக இருந்தால் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் எல்சிஎம் தான் எடுக்கிறோம். டேரெக்டாகவே எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். அதில் இப்போது இது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அது எல்லாத்திலோட பெரிய நம்பர் வந்து 120. ஸோ மெயினாக நம்ம விஷயம் பார்க்க வேண்டியதுனாக்கா இருக்கிற பெரிய நம்பர் எடுத்து எல்சிஎம் போட்ட முடியாது. இருக்கிறதுல பெரிய நம்பர் ஏதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இது மொத்தமே இதில் டிவிசில் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 120ல் 60 கண்டிப்பாக டிவிசில் ஆகும். 120ல் 24 5 டைம்ஸ் ஆகும். 120ல் 6 வந்து 20 டைம்ஸ். ஸோ அப்போ ஆப்வியஸாக எல்லா நம்பருமே டிவிசில் ஆகிறதுனால 120 தான் எல்சிஎம். இப்போது 6னா 20 டைம்ஸு, இது வந்து 5 டைம்ஸு, இது வந்து 2 டைம்ஸு, இது வந்து 1. அப்போ என்ன கிடைக்கும் இதில் 120 25 28 பார்த்தோன்னே தெரியுது. இது 4 டேபிளில் போகுது. 4னா 7/30 இது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, தேர்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நம்பர் சீரிஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஒரு விகிதமுறா எண்ணை 5/2 பெருக்கி வரும் பெருக்கு பலனுடன் 2/3 கூட்டினால் -7/12 கிடைக்கும் எனில் அவ்விகிதமுறா எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு நம்பர் எக்ஸ்னு ஒரு நம்பர். அந்த எக்ஸ் நம்பர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா 5/2 வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க இன்ட்டு 5/2 இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா எதை ஆட் பண்ணுறாங்க 2/3 ஆட் பண்ணுறாங்க. 2/3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குமா அப்படின்னா -7/12 கிடைக்குமா. சப்போ எக்ஸ் என்ன இதுதான் கேள்வி. ஓகே, இப்போ என்ன வரும் 5x/2 ப்ளஸ் 2/3 இப்படி இருக்குமா. ஓகே, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6. இங்கே 3 டைம்ஸ்னா 15x, இங்கே 2 டைம்ஸ்னா 4. அப்போ என்ன கிடைக்கும் -7/12 கிடைக்கும். ஓகே, சப்போ இது வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். 15x 4 = -7/12 இன்ட்டு இது ஆல்ரெடி கீழே இருக்குது டினாமினேட்டரில், இந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டர் வரும். ஸோ அடித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 2னாக்கா அந்த 2 வந்து இந்த பக்கம் போகுதுனாக்கா உங்களுக்கு 30x + 8 = -7 அப்படின்ட்டு இருக்கும். கரெக்டாக? அப்போது இது அந்த பக்கம் போகுதுனாக்கா x = இது அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகுமா. அப்போது -15/13 இருக்கும். ஆன்சர் வந்து x = -1/2. என்ன ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டி. இது ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிள் தான். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைச்சிங்க. இது ஏன்னா அது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த 6 என்ன பண்ணியிருக்கேன்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்படின்றப்போ கீழே இருக்கிறது இந்த பக்கம் மேலே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2-ஐ இந்த பக்கத்துல வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதான் 30x + 8 இருக்குது. ஸோ அவ்வளோதான், கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, ஈஸி தான். இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்கட்டாக போட முடியாது. அதனால தான் வந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. இதுக்கு மேலே வர சம்ஸ் வேறு ஒரு டாப்பிக்லாம் வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் அதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 × 6 × 9.6 × 9.6 -5.4 × 5.4 × 5.4 whole divided by 9.6 × 9.6 plus 9.6 × 5.4 plus 5.4 × 5.4. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் இருக்குதுனாக்கா இது ஃப்ராக்ஷன் பண்ணி இது வந்து மல்டிப்ளை பண்ணி இது மைனஸ் பண்ணி இது முடியுதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக டைம் எடுத்துக்கும். ஸோ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது முதல்ல அப்படின்னு பார்க்கணும். இது பாருங்கள் ஒரே நம்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த 9.6 வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 5.4 வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், மேலே எத்தனை ஏ இருக்குது 1 2 3. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு
ஏ கியூப்னு கிடைக்குமா? இங்கே கீழே என்ன இருக்குது? இந்த பக்கம் சைடில் என்ன இருக்குது? -1 2 3 இது வந்து பி கியூப்னு கிடைக்கும். இப்போ கீழே இங்கே 2a இருக்குது. அப்போ என்ன கிடைக்குது? a² கிடைக்குது. இங்கே ப்ளஸ் ஏ பின்னு இருக்குது. இந்த ப்ளஸுக்குள்ளே இருக்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியணும்னா ப்ராக்கெட் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ என்ன இருக்குது? வெறும் ஏபி இருக்குது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? b². ஸோ சிம்பிள் தான். இது பெருசாக நம்ம உட்காந்து மல்டிப்ளை பண்ணுறத விட இதனோட ஃபார்முலா தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணிவிடணும். இதோட ஃபார்முலா என்னது? a - b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². 2abன்னு போட்டு போகிறீங்க, சம்மு தப்பாயிரும். அது வந்து வேறு ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல வந்து இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன எழுத போகிறோம்னாக்கா a - b a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². கீழே இங்கே இருக்கிறது அப்படியே அதிக போகிறோம். ரெண்டும் காமனாக இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன நினைக்குது? a - b. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏன்னா என்னது 9.6, பின்னா 5.4. அப்போ என்ன கிடைக்கும்? 2. ஸோ ஆன்சர் வந்து 4.2. என்ன ஆப்ஷனில் கொடுத்துக்கிறாங்க? ஆப்ஷன் சி. 4th சம்க்கு ஆப்ஷன் சி. ஸோ சிம்பிள் தான். இது டேரெக்டாக கூட போடலாம். ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு a³ - b கொடுக்குறாங்கனாக்கா டேரெக்டாகவே அப்படியே வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. சிம்பிள் தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கீழே இருக்கிற மெத்தடில் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஆப்வியஸாக அது அடியாக வர மாதிரி தான் இருக்கும். இது ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இது ஒரு ஸ்டெப்ஸ்லாம் போடணும் அவசியம் இல்லை. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு இது ரேட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வச்சிருக்கும். இது ஷார்ட்கட்டில் போகிறோம்னா அப்படி போடலாம். நெக்ஸ்ட்டு 5th சம்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் சிஸ்டம்லாம் கொடுத்துருங்க. திவ்யா செக்யூர்ட் 46 மார்க் அவுட் ஆஃப் 50. தமிழ் எவ்வளோவா? 46. 50க்கு 46 எடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இங்கிலீஷு 2வது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் 30க்கு 27 எடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேக்ஸில் வந்து 40க்கு 36 எடுத்துருக்காங்க. அண்ட் தென் சயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 60க்கு 54 எடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா, இன் விச் சப்ஜெக்ட் ஷி கெட் மோர் மார்க்ஸ்? இப்போது இதில் இருக்கிறதுலே வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்க கம்பேரிட்டிவ் அவங்களோட டோட்டல் மார்க்குக்கு? இந்த 50 மார்க்கு இந்த 46 எடுத்திருக்காங்க, 30க்கு 27 எடுத்திருக்காங்கன்னா இதில் எது அதிகமாக பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தாலே தெரியுது. இந்த நம்பர் விட்டுருங்க. இதெல்லாம் பாருங்கள். 3 டேபிள் அடிச்சா 9/10 வரும். இங்கே என்ன வரும்? 4 டேபிள் அடிச்சா 9/10 வரும். இங்கே என்ன வரும்? அதே தான் 6 டேபிள் அடிச்சா 9/10 வரும். அப்போ இங்கே இது 5 டேபிள் தான் பண்ண முடியும். 5 டேபிள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டேபிள் அடிச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் 5 டேபிள் அடிக்கிறீங்கன்னாக்கா இங்கே கீழே 10 கிடைக்கும். ஏன்னா இது நான் பேஸ் நான் காமனாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மேலே இருக்கிறது வந்து யூனிக்காக தெரியும். இப்போ 10 வரும். இங்கே 5 அடிக்கணும்னா 9.2. அப்போ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து தமிழில் தான் 46/50 9.2. இப்போ தமிழில் தான் அதிக ஸ்கோர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இதெல்லாம் சிம்பிள் தான். உட்காந்து நம்ம டிவைட் பண்ணி ஒரு போடுறத விட நம்ம சிம்பிளாக ஷார்ட்கட்டாக அடிச்சுட்டு பண்ணிக்கலாம். கொஷினோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 5 கொஷின் தான் நம்மளுக்கு ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அப்போ அது மோஸ்ட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு 20 கொஷின் நமக்கு தெரிஞ்சதை டக்குன்னு செஞ்சுட்டுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவிசிபிள் பை 3. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆப்ஷன் வச்சு தான் நம்ம போடவே முடியும். கொஷின் கொடுத்துட்டா அப்படியே போட்டுற முடியாது. ஆப்ஷன் எழுதிக்கிறேன் நான். உங்களுக்கு சைட்லையும் டிஸ்பிளே ஆகும். இது கீழே இருக்கிறதுல எந்த நம்பர் எக்ஸாக்டாக வந்து டிவிசிபிள் பை 3 அப்படின்னு கொடுக்குறாங்க. 3ஆல் வகுப்படக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய நம்பர் வந்து உட்காந்து 3ஆல் அடிச்சுருக்கணும். எப்போ அடிச்சு முடிக்கிறது? இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான்.
இப்போ ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணனா நம்மளுக்கு வந்து 3ஓட டிவிசிபிள் ரூல் தெரியணும். 3ஓட டிவிசிபிள் ரூல்னா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது வந்து எக்ஸாக்டாக 3ஆல் டிவிசிபிள் ஆகுதுனாக்கா அது வந்து டிவிசிபிள். இப்போ உதாரணத்துக்கு சின்னதாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ 21 ஒரு நம்பர் இருக்குது. இது பார்த்தோன்னே தெரியும் நமக்கு இது ஆகும்னு சொல்லிட்டு. சப்போ இது 2 நம்ம கூட்டுறோம்னா கிடையாது 3. நம்ம படிச்சுன்னா நமக்கு இது 3ஆல் ஆகும் அப்படின்னு தெரியும். உதாரணத்துக்கு 51 இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னே தெரியும், ஒரு சிலருக்கு வந்து சொன்னால் தான் தெரியும். அப்படின்றப்போ 5 + 1 வந்து 6. அப்போ 6 / 3னா அப்போ டெஃபினட்டாக இதுவும் ஆகும். அப்படி பார்க்குற சொல்லும் எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது? 5 11 19 23 39 46 வருது. 46 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ ஆகாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10னா 20 வருது. ஸோ ஆப்வியஸாக 20ம் டிவிசிபிள் ஆகுது. நீங்கள் பாருங்கள் 3லாம் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆக போதா? நம்ம கூட்டணும் அவசியம் இல்லை, அப்படியே டேரெக்டாக அடிச்சிருங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது, இந்த 3லாம் தேவையே கிடையாது. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2ன்னு நிற்குது. மொத்தம் 3ம் கூட்டிட்டு அது எப்படி 3ஆல் ஆக போகுது, அது கூட்டினாலும் ஆக போகுது தான். அப்போ 2 தான். இது இன்னொரு 1 இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ இருக்குது எனக்கு 2 தான் கிடைக்குது, இதுவும் ஆக போகிறதில்ல. இங்கே பாருங்கள் ஒரு 3 2 3 3 4 5. ஸோ ஆப்வியஸாக இது ஆன்சர். ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு டைம் வந்து நல்லா கன்சியூம் ஆகாத கொஞ்சம் சீக்கிரமாக போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சம்முக்கு மட்டும் உங்களுக்கு 1/4 மணி நேரம் ஆகிடும். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணணும், மென்டலி நம்ம அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் போகலாம் 7th சம்மு. குறிப்பாக ஒரு 5 நம்பரோட டிவிசிபிள் ரூல் வந்து தெரிஞ்சு வச்சிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து 7th சம். 7வது சம்னா கொடுத்துருக்காங்க. A 2-digit number in such that the product of a digit is at 12 and 36 added to the number, the interchange their places, so which is the digit is unit place of given number. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈரிலக்க எண்களின் அமைந்த 2 எண்கள், ஏதோ ஒரு ஈரிலக்க எண் இப்படி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தோட கூடுதல் என்னவா, பெருக்கல் என்னவா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஏதாவது 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமா? 12 கிடைக்குமா? அந்த 2 நம்பர் வந்து ஏதோ 2 நம்பர், அந்த 2 நம்பர் கூட வந்து 36 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த நமக்கு கிடைக்கிற அந்த நம்ம எக்ஸன் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த நம்பரை வந்து இன்டர்சேஞ்சாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 12ஆல் எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து 12 கிடைக்கும். அதேமாதிரி வந்து அது 2 டிஜிட் நம்பராக தான் இருக்கும். ஃபஸ்ட் என்ன எடுப்போம்? 1 3 4 எடுப்போம், இல்லை 4 3 எடுப்போம். நெக்ஸ்ட்டு 2 6 எடுப்போம், இல்லை 6 2 எடுப்போம். ரெண்டுத்தில் ஏதோ வந்து எடுக்கிறோம். இப்போ உதாரணம், இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 வந்து இது கூட கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் கூட எந்த நம்பர் கூட நம்ம கூட்டினா வந்து அந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 34 எடுக்கும். 34 கூட 36 கூட்டினா உங்களுக்கு 70 வருது. ஆப்வியஸாக இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 43 எடுக்கிறோம். 43 எடுத்தால் 79 வருது. 79 இன்டர்சேஞ்ச் பண்ணால் 97. ஸோ இப்போ இதுவும் ராங். இப்போ 26 எடுக்கிறோம். 26னா இது வந்து 50 62. உதாரணத்துக்கு 26 எடுக்கும். என்ன வரும்? 12 62. அப்போ நான் வந்து 26 ஒரு நம்பர் எடுக்கிறேன். அந்த நம்பர் வந்து அது கூட 36 வந்து ஆட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா எப்படி எடுக்கிறோன்னு? ஸோ இப்போ எந்த நம்பர் எடுக்கிறோமோ அதோட மல்டிபிள்ஸ் 2 டிஜிட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து 1 12 கூட எடுக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, 2 டிஜிட்டாக தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 26 அப்படின்னு எடுக்கிறேன். 26 எடுக்க சொல்ல என்ன கிடைக்குது? 36. I mean 36 அதில் கூட்டணும், கொஸ்டினில் இருக்குது. கூட்டினாக்க நமக்கு வந்து 62 கிடைக்குது. இதோட இன்டர்சேஞ்ச். ஸோ ஆப்ஷன். இப்போ கொஸ்டின் வந்து இங்கே முடியல. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஸோ விச் இஸ் த யூனிட் டிஜிட் அப்படின்னா இப்போ 26 இருக்குதுன்னா இது வந்து யூனிட் டிஜிட். அப்போ அதோட யூனிட் டிஜிட் என்னது? 6. ஆன்சர் வந்து 6. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நம்பர் சிஸ்டம்ஸ் தான். எய்த்து சம்மு. எய்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பையன்கிட்ட வந்து 2 நம்பரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. அவன் எப்படி எழுத சொன்னதுக்கு அந்த பையன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா இப்படி எழுதிட்டுருக்கான். A boy was asked to write the value of 2 power 5 and into 9 power 2
he wrote 2592, the difference between the update and the actual value. அப்போ இந்த மாதிரி அவன் இது எழுத இடத்துல இது எழுதிட்டு இருக்கான். அப்போ இது ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 power 5 என்ன வரும், இந்த மாதிரி 2ன்றதுனால நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும், டேரெக்டாக பார்த்துனே கூட சொல்ல முடியும் 32 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆனால் இதே வந்து 3 or 4 ஆகுதுன்னா இந்த மாதிரி எழுதிங்க, ரெண்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து புரியும். அப்போ என்ன வருங்க, 4 16, அப்போ 32. அப்போது 32 இன்ட்டு இங்கே 81 என்ன கிடைக்கும், ஸோ இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் இதுதான் ஆன்சர் கிடைக்கும். அப்போது இது ரெண்டுத்துக்கு இடையான டிஃப்ரென்ஸ் என்ன, 0. ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, ஜிசிடி ஆஃப் ஜிசிடி ஹெச்சிஎஃப் எல்லாம் ஒன்று தான். தமிழில் சொல்லணுன்னாக்கா மீ பெரு பொது வகுத்தி மீ போவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, பல்லுறுப்புக்கோவை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா, ஸோ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு x² x³ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கணும். முதல்ல 2 இருக்கிறதுனால இது என்ன பண்ணோம்னாக்கா டேரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும், இந்த ஃபேக்டரை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா பின்னாடி வந்து நம்ம டிவிஷன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. x² - x, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் தானே இருக்குங்க கொஷனில், ஓகே மைனஸ் தான் இருக்குது. இப்போ 2 இந்த பக்கம் வந்துடும். அப்போது ஒரு 2 நம்பர், ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்குது, எனக்கு வந்து அந்த 2 நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் -1 வரணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு x மட்டும் தான் இருக்குது, இங்கே 1ங்கிறதா அர்த்தம் வச்சுங்க. அப்போ 2 நம்பர் 1 2 2 நான் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன கிடைக்கணும், -2 கிடைக்கணும். அப்போ ஆப்வியஸாக இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லுவோம், மைனஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ நான் பெரிய நம்பர் தான் மைனஸ் போடுவேன். அப்படின்றப்போ 2 1 பெருக்குனா -2, இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு -1 கிடச்சிடும். அப்போது எப்படி கிடைக்குது பாருங்கன்னா, இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணதுனால இந்த இடத்துல டெஃபினட்டாக நம்ம டிவைட் பண்ணணும். ஏன்னா இது அந்த பக்கம் போயிருக்கு, மல்டிப்ளை பண்ண சொல்லுவோம், நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும், ஒரு டேர்மு /2 கிடைக்கும். இது எப்படி வரும்னா, x - 1 ஒரு டேர்மும், இந்த x இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிச்சிடும், 2x + 1 இன்னொரு டேர்மும் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்தால், உதாரணத்துக்கு 3/4 அப்படிங்குதுனாக்கா, இது வந்து இது ஒரு எக்ஸ்ன்றதால அதை டேரெக்டாக எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்தால் எப்படி எதுனாக்கா 4x + 3 இந்த மாதிரி எழுதணும். ஸோ எந்த ஃப்ராக்ஷனாக இருந்தாலுமே வந்து இந்த கீழே இருக்கிறத வந்து டேரெக்டாக எக்ஸ் கூட எடுத்துட்டு இது வந்து ப்ளஸில் போடணும். இதே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்கேஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். ஸோ சிம்பிள் அவ்வளோதான். இது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுங்க. ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுமோ அதே தான். இந்த பக்கம் வருதுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, x² + 8x - 12 கிடைக்குதா. ஸோ அதே 2 நம்பர் என்ன வரும், 6 2 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 12 வரும், 2 ப்ளஸ் பண்ணால் 8 வரப்போகுது. ஆனால் இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக ப்ளஸ் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 12, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வந்து 8. அப்போ டேரெக்டாக வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்னாக்கா 4ல் பண்ணிக்கிறோம். அப்போது ஒரு டேர்ம் என்ன வரும், 3/2 வருமா, இங்கே 1/2 வரும். அப்போது 2x + 3ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். இன்னொன்று இங்கே 2x + 1 அப்படின்னு இன்னொரு டேர்ம் கிடைக்கும். இப்போது ஜிசிடின்றப்போ இருக்கிறதுல எது பொதுவாக இருக்கோ அது மட்டும் தான் எடுக்கணும். இதே அங்கே எல்சிஎம் கேட்டு தான் எல்லா டேர்மும் எடுத்து எழுத வேண்டியதான். பொதுவாகிறது பெருசாக எடுத்து எழுதிட்டு எல்லா டேர்மும் எழுதணும். அப்போ இங்கே பொதுவாகிற டேர்ம் என்னென்னா 2x + 1. இதுதான் ஆன்சர். பார்த்துருவோம். 9th சம்க்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, 2x + 1 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே சிம்பிள் கொஞ்சம் நான் ப்ளஸ் போகிறதுக்கு மைனஸ் போட்டேன், அதனால தான் சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. The sum of two numbers is 2 and 6 and their HCF is 27. Find the number கேட்குறாங்க. ஏதோ 2 நம்பர் x y அந்த 2 நம்பரை கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா 2 and 6 கிடைக்குது. ஆனால் அதோட HCF இது கண்டுபிடிக்க போது HCF. ஸோ அதோட மீப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த 2 நம்பர் ஏதோ 2 நம்பர் இருக்குதுன்னா ஆப்வியஸாக எந்த நம்பர் இருந்தாலுமே அதுக்கு HCF எடுக்குன்னா அதுக்குள்ளே அந்த நம்பர் ஒழிஞ்சிட்டு இருக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு ரெண்டுத்தையும் கூட்டுறனாக்கா எப்படியும் பெரிய நம்பர் தான் இருக்க போகுது. பெரிய நம்பர் இருந்துச்சுனாக்கா அந்த HCF எடுக்கிறோம்னாக்கா அந்த 2 நம்பருக்கு HCF எடுக்கிறோம்னாக்கா அப்போ அந்த நம்பர் வந்து அது வந்து உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு 2 6 அப்படின்னு எடுக்கணும்னாக்கா இதோட HCF என்ன இருக்கும், நமக்கு 2 இருக்கும், இந்த 3 இருக்கும். கரெக்டா? அப்போ பாருங்க, நமக்கே தெரியாம இது உள்ள ஒரு நம்பர் ஒழிஞ்சிட்டு இருக்கு. என்ன ஒழிஞ்சிட்டு இருக்கு? இந்த 2ன்ற நம்பர் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் 27 இந்த X-குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும், இந்த Y-குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும். அப்போ எப்படி எழுதுறானாக்கா 27X இப்படி அந்த X கூட மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும் போது, அதே மாதிரி 27Y இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்குது 216. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? X + Y 27 வெளியே எடுத்துட்டு 216. ரைட்டா? இது வந்து 27ல் வந்து அடிப்படை தான் பார்க்கலாம். 7ன்றதுனால 6ல் முடியணுனாக்கா அப்படின்னா டேபிள் வரும் 8 56 காரம் இது 5 16 21 அப்போது 8 X + Y = 8. இப்போ விஷயம் என்னன்னாக்கா அந்த 2 நம்பர் என்ன அப்படின்றது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ரேஷியோ மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அது கூட நமக்கு கிடைச்ச HCF வச்சு மல்டிப்ளை பண்ணி என்ன 2 நம்பர்ன்றது வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 8ன்னு எடுக்கிறோம்னாக்கா 8 வந்து என்ன 2 நம்பர் கூட, ஏன்னா இங்கே ஆட் தான் பண்ணுறாங்க, எந்த 2 நம்பர் கூட என்ன காம்பினேஷன் வந்து ஆட் பண்ணால் 8 வரும். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் 1 7, செகண்ட் காம்பினேஷன் 2 6, தேர்ட் காம்பினேஷன் தான் வரும் 3 5, அடுத்தது 4 4, திரும்ப 5 3 ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ தேவையில்லை. இப்போ டேரெக்டாக நமக்கு தேவை HCFன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் 2 6 இருக்குது. இது வந்து பொதுவாக ஏதோ ஒரு நம்பரால் டெஃபினட்டாக டிவிஸில் ஆகும். எந்த நம்பரால் 2ஆல் டிவிஸில் ஆகும். அப்போ இது தேவையில்லை. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆல் டிவிஸில் ஆகும். ஸோ அப்போ இதுவும் தேவையில்லை. இந்த 3 5 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர், 1 7 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர். இப்போ ஆப்வியஸாக 1 வந்து இதாக இருக்கலாம், இல்லைனா இதாக இருக்கலாம். அப்போது 1 7 ஒரு ஆப்ஷனும் 3 5 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 7னாக்கா எனக்கு தெரியும் வந்து X தாங்க. Xன்றதாலே நமக்கு என்ன போட்டுக்கணும் அந்த இடத்துலனாக்கா 27 போட்டிருக்கோம். அப்போ என்ன வரும், ஒரு டேர்ம் என்ன கிடைக்கும் 27 27 into 7னா 49 பேலன்ஸ் 4 14, இன்னொரு டேர்ம் 189 கிடைக்கும். இங்கே ஒரு டேர்ம் வந்து 81 கிடைக்கும், இன்னொரு டேர்ம் வந்து 15 5 இது 3 10 13. ஸோ பாருங்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய டோட்டல் பார்த்தீங்கன்னா 216 தான். அப்போது எந்த 2 நம்பர் கூட்டினா எனக்கு வந்து 216 வருதோ 27 189 81 189 108 108 184 162. ஸோ இது 2 நம்பர் கூட்டினாலுமே வந்து நமக்கு 216 கிடைக்குது. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷனில் எது இருக்குது? 27 189 81 135 81 இருக்குது, ஆனால் கூட வந்து 189 தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அது இல்லை. 27 189 ஆப்வியஸாக ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது டேரெக்டாகவே நீங்கள் டிவிஷன் பண்ணிடலாம். அதில் டிவைடட் பை 27 போட்டு அடிச்சிடலாம். ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, அதனால தான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி சம்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷன் வச்சு தான் எடுக்க முடியும். 11வது சம் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் 1657 அதுக்கப்புறம் 2037 லீவ்ஸ் ரிமைண்டர் 6 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய நம்பரால் ஏதோ ஒரு நம்பரால் வந்து டிவிசல் கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு நம்பரால் டிவிசல் பண்ண சொல்ல என்ன கிடைக்குதா நமக்கு, இந்த நம்பருக்கு வந்து ரிமைண்டர் 6, இந்த நம்பருக்கு வந்து ரிமைண்டர் வந்து 5. அப்போது டைரெக்டாக எக்ஸாக்டாக டிவிசல் ஆகும்னா இதில் இருக்கிற அந்த ரிமைண்டர் கிடைக்கிறத நம்ம வந்து மைனஸ் பண்ணிடலாம். 5 6 1 அடுத்தது 2. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 நம்பர் வந்து 1651 2032 கிடைக்குது. நல்லா பாருங்கள், யூனிட் டிஜிட் வந்து 1 இங்கே வந்து 2ன்னு இருக்குது. ஆப்வியஸாக பியும் வராது சியும் வராது. 1 வந்தால் 127 இருக்கணும், இல்லைனா 147 இருக்கணும். ஸோ டேரெக்டாகவே உங்களால் அது டிவிசல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா
நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கலாம், ஏன்னா 2ல் இருக்குது. இது வந்து ப்ரைம் ஃபேக்டர் மாதிரி பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு எந்த நம்பர் வந்து 127ல் வந்து கரெக்டாக டிவிசில் ஆகுதோ ஸோ அதுதான் ஆன்சர் வரும். இது அப்படியே ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி பாருங்க. 2 5 0 8 2 5 அங்கே 2 பண்ண முடியுமா? 0 6 5 ஆகாது. 0 16 8 1 2 7. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 127 வந்து பார்த்திங்கன்னா எந்த இது கிடைக்குதுனாக்கா இதுக்கு வந்து இந்த ப்ரைம் ஃபேக்டர் பண்ண சொல்ல கிடைக்குது. ஆப்வியஸாக 147 வச்சுருந்தா இதில் வந்து போட்டு பார்த்துக்கலாம் டைரெக்டாக ஒன்று கிடைக்கிறதுனால அப்போது ஆன்சர் வந்து ஏ 127 ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்லாம் வர சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு டிவிசில் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த 2 நம்பரையும் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து அந்த நம்பர் வந்து 4 ஆப்ஷனில் எது எக்ஸாக்டாக டிவிசில் ஆகுதோ அதை போடலாம். ஸோ எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு டைம் இந்த விஷயத்தில் டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆகும். இது எக்ஸாக்டாக ஆன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வரணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன சம் நம்பரு 11 முடிஞ்சிச்சா? ஓகே பட் 12 okay. X and Y invested in a business. They earned more profit which they divided in the ratio of 2:3. If X invested 40,000, the amount invested by Y. X மற்றும் Y தொழில் முதலீடு செய்தனர் 2.3 என்ற விகிதத்தில் லாபம் பிரித்து கொள்கின்றனர். X முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா இது X, Y. Xோட முதலீடு எவ்வளோவா? 40,000. அப்போது ஒய்யோட முதலீடு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைரெக்டாக அடிச்சுனாக்க ஒரு ரேஷியோ வந்து எனக்கு வந்து 20,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ரேஷியோ எவ்வளோ? 60,000. ஸோ சிம்பிள் தான், இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதில் பெரிய காம்ப்ளிகேட்லாம் ஒன்றும் இல்லை. 2 ரேஷியோ வச்சா நீங்கள் போடலாம், எந்த மாதிரி கொடுத்தாலுமே போடலாம். ரேஷியோ பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு 40,000ங்குது. இங்கே 2 இருக்குது, நான் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். என்ன கிடைக்குது? ஒரு ரேஷியோ வந்து 20,000 கிடைக்கும். அப்போ 3 ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? ஈஸா 60,000. சிம்பிள் தான். அடுத்து 13th சம் பார்ப்போம். சேம் அதே மாதிரி தான், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் சம் தான். ஆனந்த் தீபக் 2 பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து 22,500, இன்னொருத்தர் வந்து 35,000 பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா இங்கே எழுதினா 17,800 கிடைக்குது. அப்போது இது வந்து 2 பேரும் பிரித்து கொடுக்கணும். ஆனால் கொஸ்டினில் வந்து தீபக் ஷேர் எவ்வளோ கேட்குறாங்க. ஆனந்த் தீபக் ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் 22,500 and 35,000 ரெஸ்பெக்டிவ்லி அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் ₹13,800 தீபக் ஷேர். அப்போது தீபக்கோட ஷேர் என்னன்னு தான் கேட்குறாங்க கொஸ்டினில். ஃபஸ்ட் விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரி குடூசல் வந்து இதை சின்னதாக நம்ம ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிங்கனாக்கா அதை வச்சு இதை ஷேர் பிரிக்குது நம்ம ஈஸியாக இருக்கும். எப்படி ரேஷியோ கன்வெர்ட் பண்ணலாம்? 2 0க்கு 2 0 எடுத்துடலாம். வேறு எந்த டேபிளில் போவோம்? 5 டேபிளில் போவோமா? 4 × 5 இங்கே 7 0. வேறு நம்ம திரும்ப 5 டேபிளே போவோம். 9 14. ஸோ அப்போ 2த்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குது எனக்கு ஷேரு? இது ஒன்று அது ஒன்றும் 23 கிடைக்குது. அப்போது 23னாக்கா இதில் எக்ஸாக்டாக 23 வந்து டிவைட் பண்ணி பார்க்க முடியுமாண்ணா? எந்த டேபிளில் வரும் அது? 23 யூனிட் டிஜிட் இங்கே 8 எனக்கு 2 0 விட்டுருங்க. 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 கிடைக்கணுக்கா 6. சும்மா ஒரு அசம்ஷன் தான் போட்டு பார்ப்போம். ஆன்சர் வந்துச்சுன்னா டேரெக்ட் எடுத்துங்க. 18 8 மீது 1 12 150. இப்போ டேரெக்டாகவே உங்களுக்கு 6ஆல் அடிச்சோனாக்கா இது வந்து 23. இப்போ 2 0 சேர்த்திங்கன்னா 600. இப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்கா ஒருத்தரோட ஷேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் எவ்வளோ அப்படின்னா 600 கிடைக்குது. யாரோட கேட்குறாங்க? தீபக்கோட கேட்குறாங்க. இப்போ 14 × 600 என்ன வரும்? 2 8 8400. ஆப்ஷன் சி. ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி பெருசாக கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகத்தால 2த்துக்கும் இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரேஷியோ எடுத்துக்கிட்டு
இப்போ டேரெக்டாகவே வந்து இதில் டிவிசில் ஆகுதா பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு யூனிட் டிஜிட் வச்சு என்ன நம்பரில் கொடுக்குறாங்களோ அது வந்து இந்த மாதிரி ஃபுல் வேல்யூவாக தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் செய்யுங்க. பாயிண்டில் இருக்குது, டெசிமல் இருக்குங்கனாக்கா ஸோ இது பொறுத்தவரை டேரெக்டாகவே மல்டிப்ளை அடிச்சிடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சு பாருங்கள். இதோட யூனிட் டிஜிட் எது கூட மல்டிப்ளைம்னா இது வரும் அப்படின்றத யோசித்து சம் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு 14th. இந்த 14th சம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் எல்லாரையும் கேட்குறது தான். கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ் ஆர் 24 years and 36 years. கேள்வி நல்லா கவனிச்சிங்க. அருணும் சுரேஷ் இருக்காரு. அருணுக்கு எவ்வளோ வயசா? 24. 36 வந்து சுரேஷ் கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் சுரேஷ் அண்ட் அருண் 8 years ago? 8 ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டு பேரோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்கா இது எல்லாருமே ஈஸியாக போட முடியும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கழிச்சு போட முடியும். என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு அருண் சுரேஷ் கொடுத்துருக்காங்க. கேள்வியில் கேட்குறது வந்து சுரேஷ் அருண் சொல்லிட்டு இன்டர்சேஞ்ச் ஆகி கேட்குறாங்க. இதுக்கு தான் நமக்கு மார்க். இதுதான் கரெக்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அப்போது ரெண்டுத்தையும் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடினா மைனஸ் தான் பண்ணணும். 8 வருஷத்துக்கு அப்புறம்னா அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக இது வந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? எனக்கு 6 1 16 கிடைக்கும். இங்கே 28 கிடைக்கும். ரைட்டா? அப்போ என்ன ரேஷியோ கிடைக்குனாக்கா 4:7 அப்படின்னு கிடைக்கும். இது அவன் என்ன கேட்டிருக்கானாக்கா இது வந்து அருணுக்கும் சுரேஷுக்கானது. அவன் கேட்குறது வந்து சுரேஷ்க்கும் அருணுக்காக கேட்குறான். அப்போ ஆஃபீஸாக 7:4. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இதுதான் சைக்காலஜிக்கலாக நம்ம கொடுக்குற விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் நோட்டீஸ் பண்ணோம்னாக்கா அடுத்த ஒரு சம்ஸ் வந்து டெஃபினட்டாக தப்பாக போடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற சம்லாம் பின்னாடி எதனா ஒன்று இருக்கும், ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ரேஷியோ சம்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட் இருக்குது. ஆங்கிளோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள்னாவே என்னது? 180 டிகிரி. அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. The measurement of the angles of a triangle are in the ratio 5:4:3. Find the angles of the triangle. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோணங்களை அளவு காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 180 நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம்? 5x + 4x + 3x = 180. இப்போ இது வந்து ஆங்கிளாக பிரிக்கணும். நம்ம கூட்டினா ஒரு 9 12 12x தான் வந்து எவ்வளோ? 180. அடிச்சோனாக்கா எனக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 1 5. ஆமாம், இப்போ எக்ஸ் வந்து 15. அப்போ டைரெக்டாக நான் வந்து 5:4:3 அதில் எத்தனை பிரதிட்டுனாக்கா 5க்கு என்ன வரும்? இப்போ 5 75 டிகிரி, அதுக்கடுத்து 60 டிகிரி, அதுக்கடுத்தது 45 டிகிரி. ஸோ இதுதான் இருக்கும். ஆப்ஷன் டி. இது வந்து இவ்வளோதான் எக்ஸ் வச்சு தான் போடணும் அந்த டைமில் தோணுமா அப்படின்னு தோணலை அப்படின்னாக்கா டேரெக்டாகவே வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணலாம். 5:4:3 அப்படின்னு இருக்குல்ல, அதை வச்சு 4 ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்கள். எது வந்து எக்ஸாக்டாக 5:4:3 அந்த ஆப்ஷனில் வருதோ ஸோ அதுதான் ஆன்சர். டி தான் வரும். மீது எதுவும் வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஓகே. 16th சம்மு. இது ஒரு ரேஷியோ சம் தான். XY அதோட மதிப்பு வந்து 2:3. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்ஏ வச்சுங்க. என்ன கேட்குறாங்கன்னா 6x - YA = 3x + 2y இப்படி கொடுத்துருக்காங்க. இதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. டேரெக்டாக அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியது தான். 6 எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3, அதுக்கடுத்தது 3 எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3. அப்போ என்ன வரும்? 12 வரும். 12 - 3 9 வருமா? ஓகே. இங்கே 6 12 வரும். 3 டேபிளில் போச்சுன்னா 3:4. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த ரேஷியோவில் சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக கடத்துங்க. இது ரிப்பீட்டடாக டிஎம்சியில் கேட்ட சம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரேஷியோ சம். ரைட் டைம். If 15 chart papers are together of weight 15 grams. 15 சார்ட் அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோவா? 50 grams, 50 கிராம். How many of the same type will be there is a pack to 1/2 kilogram. இது வந்து 15 சார்ட்டு 50 கிராமு.
எவ்வளோ சார்ட் வந்து 2/2 கிலோகிராம்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே யூனிட் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இது வந்து 15 இருக்குன்னா அதே மாதிரி யூனிட்க்கு இங்கே கரெக்டாக வரும்போது இங்கே 50 கிராமில் இருக்குது, இங்கே வந்து கிலோகிராம் இருக்குது. அப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்னாக்கா 2500 கிராமாக மாற்றிக்கலாம். கரெக்டாக மொதல் விஷயம் இதில் கவனிக்க வேண்டியதுனாக்கா 15 சார்ட் தான் 50 கிராம், ஒரு சார்ட் கிடையாது. 15 சார்ட்டு 50 கிராம். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு விஷயம் 50ல் டிவிசல் பண்ணணும். என்ன வரும் 50 வருமா? 15 சார்ட்டு 50 கிராம் இருக்கு. அப்போது டோட்டலாக எவ்வளோ சார்ட் எனக்கு கிடைக்கும்னாக்கா 750 சார்ட்ஸ். எதுக்கு? இந்த 2.5 கிலோக்கு. ஆன்சர் ஏ. What will be the amount a man would get if he invest rupees 10,000 at 9% per annum simple interest for 3 years? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஒருவர் 10,000 ஆண்டிற்கு 9% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? மொத்த அமௌண்ட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிப்போம். 10,000 பிரின்சிபல். ரெண்டாவது என்ன எவ்வளோ? 3 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க, அதுவும் தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் ஃபார்முலா தான், SI = PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. 10,000 இன்ட்டு 3 × 9/100 2 அடிக்கிறோம். 2700 300 27. ஓகே, 2700. அப்போது அவங்க கேட்குறது வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,700. இதுதான் அமௌண்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தனி வட்டி கணக்கு தான். என்ன கொடுக்குறாங்க? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 10% per annum for 5 years. பிரின்சிபல் எவ்வளோவா? அசல் 5,000, 5 வருஷத்துக்கு 10%. இதில் என்ன கேட்குறான்? வெறும் இது மட்டும் தான் கேட்குறான், தனி வட்டி மட்டும் தான் கேட்குறான், அமௌண்ட் இல்லை. அப்போ என்ன வரும்? எஸ்ஐ தான் கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் 5 × 10 ÷ 100. 2 0 2 0, இங்கே ஒன்று கேன்சல். அப்போது 25. இப்போ எஸ்ஐ எவ்வளோ? 2,500 ரூபா. 5,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 10% வட்டி விகிதத்தில் எவ்வளோ கிடைக்குது? 2,500 ரூபா. ஆப்ஷன் சி. A certain sum of money amount to rupees 8,800 in 6 years and 7,920 in 4 years respectively. Find the principal. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளுக்கு, ஏதோ ஒரு அசல் என்னென்ன தெரியாது, எக்ஸ்ன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. 6 இயர்ஸில் என்ன ஆகுது? அவ்வளோது 8,880 ரூபா ஆகுது. இதே 4 இயர்ஸில் 7,920 ரூபா ஆகுது. கவனிங்க, முதல்ல வந்து ஒரு பிரின்சிபல் கொடுத்துட்டு அதுக்கான எவ்வளோ டென்யூர் அது மாதிரி கொடுத்துட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ எதுனா அமௌண்ட்டே தெரியல, இத்தனை வருஷத்தில் இவ்வளோ இருக்குது, இத்தனை வருஷம் இவ்வளோ இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து அசலை கண்டுபிடிக்கணும், எவ்வளோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது நமக்கு தேவை என்னன்னாக்கா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 2 வருஷம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அமௌண்ட் எவ்வளோ? 0 6 9. இப்போ 2 வருஷத்துக்கு எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது? 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? எனக்கு
960. அப்போ 1 இயருக்கு இதில் பாதி 480 ரூபா கிடைக்குமா? 1 இயருக்கு 480. ஸோ அப்போது எனக்கு வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு 480. இது வந்து நான் 4 வருஷத்தில் அசலும் வட்டியும் இருக்கிறதுல நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஆன்சர். இப்போ 4 வருஷத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா 6 வருஷம் தான் 4 வாட்டி பெருகினீங்க, இங்கே 4 வருஷத்துனால 4 மல்டிப்ளை பண்ண போகும். அப்போது வட்டி மட்டும் எவ்வளோனா ஒரு வருஷத்துக்கு 480னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ? 2 2 3 1920. 7920ல் 1920 வச்சுன்னா நமக்கு 6000 ரூபா கிடைக்குது. ஆப்ஷன் சி. புரிஞ்சது சம்மு? இந்த மாதிரி சம் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகல. 6 வருஷத்துக்கு கொடுத்துக்கிறான், தனி வட்டியில் தான் இருக்குது, ஏதோ ஒரு தொகை 6 வருஷத்துக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த சம் முடிச்சுட்டு 6 வருஷத்துக்கு இதே நான் போட்ட மெத்தட்லேயே போட்டு பாருங்க, உங்களுக்கு அதே 6000 வரும். அப்போது 4 வருஷத்துக்கு இது வந்துருக்கு. ரெண்டுத்துக்கான வித்தியாசம் எடுக்கிறேன். எவ்வளோ வருது? 960 வருது. அப்போது 2 வருஷத்துக்கு 960னா ஒரு வருஷத்துக்கு 480. இப்போது 4 வருஷம் தான் இந்த இடத்துல நான் எடுக்க போகிறது. 4 வருஷம்னாக்கா 1920. இது அமௌண்ட்லேருந்து நான் லெஸ் பண்ணால் எனக்கு அசல் மட்டும் எவ்வளோ கிடச்சிது? 6000 ரூபா கிடச்சிது. ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி சம்லாம் வந்து நம்மளை குழப்பறதுக்காகவே கொடுப்பாங்க. பயப்பட தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். The simple interest on a certain sum of 3 years 14% per annum is 210. நான் கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருவாங்க? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது n 3 6 14%. எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 210. இப்போ ஏதோ ஒரு தொகைக்கு 3 வருஷத்துக்கு 14%, 210 ரூபா கிடையாது. அந்த தொகை நான் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், அதே ஃபார்முலா தான். 210 p into 14 into 3 by 100. ரைட்டா? இப்போது இந்த 100 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதில் வந்து கேன்சல் பண்ணால் 2 தான் போகும். இந்த 21 இந்த 14 கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். 7 வாய்ப்பில் 7னா இது 2 முறை, இது வந்து 30 முறையா? ரைட்டு. இது 10, இது 5. அப்போ எப்படி இருக்குது? இந்த 100 இந்த பக்கம் போச்சுனாக்கா 5 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ பிரின்சிபல் 500 ரூபா. புரிஞ்சுதா? இது ஈஸியாக சிம்பிளாக கூட பண்ணலாம். இது உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் சின்ன சின்னதாக நம்பரில் அடித்தேன். டேரெக்டாக கூட அடிச்சிருக்க முடியும். புரியணுன்றதுக்காக தான் சிம்பிளாக அடித்தேன். ரைட். ஆன்சர் ஆப்ஷன் எத்தனை வருஷம் இது? 21. ஆப்ஷன் சி. 22. ஒரு மனிதன் தனது மூலதனத்தில் 1.3 பங்கு 7% 7% வட்டியிலும் 1.4 பங்கு 8% வட்டியிலும் ரெஸ்ட் மீதி பேலன்ஸ் 10% வட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்ல அவருக்கு என்ன இன்கம் கிடைக்குதுன்னா 561 இன்கம் கிடைக்குது. அப்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்னா வந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுங்க, மீதம் உள்ளது பேலன்ஸ். இதில் போக மீதம் உள்ள பங்கு வந்து 10% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 1/3, ரெண்டாவது 1/4. இது வந்து 2 ஷேர், ஒரு ஷேரு, ரெண்டாவது ஷேரு, மூணாவது வந்து இதில் போக மீதி இருக்குது. அப்போ எதில் போக மீதி இருக்குதுன்னா முழுமையாக ஒரு ஷேர் இருக்குல்ல, அதில் போக மீதி இருக்குது. அதுதான் வந்து ரெஸ்ட் பேலன்ஸ். எப்படி எடுக்கலாம் அதை? 1 - 1/3. அப்போ என்ன வருங்க? 4 7/12 1 - அப்படின்னா 12 5/12. அதாவது அந்த தேர்டு கண்டுபிடிச்சா நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 7%. இது 8%. இதுதான் அந்த தேர்டு ரெஸ்ட் இருக்கிற ஷேரு, இது வந்து 10%. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுக்க போகிறோம்? அதோட கேபிட்டல், அதோட இன்கம் எவ்வளோ? 561. ஸோ அப்போது அதோட முதலீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1ன்றதுனால அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. x/3 இன்ட்டு 7%னா 7/100. இடம் மற்றது
இன்ட்டு 7/100 இங்கே ஒன்று இருக்கட்டும் ப்ளஸ் x/4 இங்கே 1ன்றதுனால இங்கே பக்கத்தில் எப்படி 1/x போட போகிறோம் டேரெக்டாக இங்கே எக்ஸ்னு வரும் அதனால தான் அப்படி டேரெக்டாக இருக்குங்க சப்போஸ் இங்கே 2 இருக்குதுனாக்கா 2xன்னு போட்டிருப்பேன் கன்ஃபியூஸ் ஆகுதால அது இங்கே 8% கொடுத்ததுனால இது மாதிரி டேரெக்டாக கொடுத்துருவேன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அவ்வளோதான் டேரெக்டாக எழுதிக்க வேண்டியதான் அப்போது 7x/300 + 8x/400 + 50x/1200 மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் இருக்கிறதுல பெரிய நம்பர் வந்து 1200 400 1200 வகுப்படும் 300 வகுப்படும் அப்போ டேரெக்டாக நான் எல்சிஎம் வந்து 1200 எடுத்துக்கிறேன் இது கூட வந்தோன்னா 4 டைம் வரும் 28x ப்ளஸ் இங்கே வந்து 3 முறை வரும் 24x ப்ளஸ் இங்கே ஒரே முறை தான் வரும் 50x அதோட மூலதனம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 561 ஓகே மொத்தத்துக்கு கூட்டுங்க 0 4 2க்கு 2 12க்கு 2 மீதி 1 6 8 10 அப்போது 102x டிவைட் பை 1200 = 521 எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுன்னு மீதி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் x = இது இங்கே போடுறேன் என்ன டேபிள் கேன்சல் ஆகலாம் அதை 3 டேபிள் ஆகுமா ஆகும் ஏன்னா 2த்தையும் விட்டு 3 வரும் அப்போது 3 34 இது வேறு என்ன டேபிள் ஆகும் திரும்ப 2 டேபிள் அடிப்போம் 17 200 இது 17 டேபிள் ஆகுமா டேரெக்டாக 17 அடி சொல்லும் எனக்கு 33 கிடைக்குது ஸோ இப்போ முதலீடு கேபிட்டல் 6600 ஆப்ஷனில் இருக்கா 22வது சம் தானே இது 6600 ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி அடுத்து 23 இதுக்கு ஷார்ட்கட்டெல்லாம் போட முடியாது இது இவ்வளோ பெருசு தான் போட்டாங்க வேறு வழி இல்லை அதுக்கு அடுத்த சம்மு 22 பார்த்தோம் 23 மோஸ்ட்டாக நம்ம கேலண்டர் சம்லாம் கேட்குறதில்ல இப்போ வர கொஸ்டின் பேப்பர் எதுவுமே நம்மள எந்த சம்முன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எல்லா சம்மும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் எக்ஸ் வந்து பாரோ பண்ணுறாரு 5000 என்ன டேட்டில் பாரோ பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 7th ஜூனு எப்போ ரிட்டர்ன் கொடுக்குறாரு 19th ஆகஸ்ட்டு 5000 ரூபா வாங்கி எந்த ரேட்டில் வாங்குறாரு இந்த ரேட்டில் வாங்குறாரு இந்த ரேட்டில் ரிட்டர்ன் கொடுக்குறாரு என்ன கேட்குறாங்க %. பிரின்சிபல் வந்து 5 எஸ்ஐ எவ்வளோன்னு கேட்குறாங்க என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நாள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் வாங்குறாங்க ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாங்குறாங்கன்னா 8ஆம் தேதி தான் வட்டி கணக்கு போகுது ஜூன் மாதம் 30 நாள் அப்போ 7 போச்சுன்னா மீதி 23 நாள் இதில் இருக்குது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை வந்து 31 ஆகஸ்ட்டில் மொத்தமாக 19 நாள் மொத்தம் எவ்வளோ 10 13 3 மீதி 1 7 73 ஸோ அப்போது 73 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் 5000
இது ஒரு பாக்ஸில் எழுதி வச்சிங்க நான் சொல்கிற விஷயத்து கூட. இந்த மாதிரி 73 days வருது அப்படின்னா டிவைட் பை எப்படி 365 தான் போட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதமாக கொடுக்குறாங்கன்னா டிவைட் பை 12 போட போகிறோம். இயர் கொடுக்குறோன்னா டேரெக்டாக அப்ரோச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பர் annum பேஸில் தான் நம்ம போடுறோம். அப்போது 73 நாட்கள் கொடுக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/5 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 73 டிவிசிபிள் ஆகிறதுல 4 வரும். 146 2/5 எழுதிங்க. அதே மாதிரி 73 கூடி 3/5 அந்த மாதிரி போட்டுச்சு. மேக்ஸிமம் இது ரெண்டு தான் கேட்பாங்க. இது ரெண்டுமே போதுமானது. ஒன்று 146 நாள் இருக்கும், இல்லை 73 நாள் இருக்கும். இப்போ அந்த 73 நாளில் நம்ம எப்படி எழுத போகிறோம்னாக்கா SI = P/100 தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. பிரின்சிபல் 5000 இன்ட்டு 7 இன்ட்டு இது வேறு எப்படி எழுதலாம் 1/5 இன்ட்டு 7%னா 100. இப்போ என்ன கிடைக்கும் 2 அடிச்சிடும். 5 முறை 70 ரூபா கிடைக்குது. பட் கொஷனில் என்ன கேட்குறாங்க, தொகை அமௌண்ட் கேட்குறாங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு SI ப்ளஸ் பிரின்சிபல், இல்லை பிரின்சிபல் ப்ளஸ் SI எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி SI வந்து 70, பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது 5000 ரூபா. மொத்தம் கட்ட வேண்டிய தொகை வந்து 5070. ஆப்ஷன் பி. ரைட். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இதில் ஆன்சர் ஆப்ஷன் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. மேபி ஏ ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து 70ன்னு கொடுத்துருந்தா நம்ம மைண்டு ஃபஸ்ட்டு 70 தான் போகும். ஸோ அப்போது என்ன கேள்வியில் கேட்குறான், அமௌண்ட்டு கேட்குறானா இல்லை வெறும் இன்ட்ரெஸ்ட் கேட்குறானான்னு அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் வைங்க. சம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி முடிக்கிறோமோ அதே மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம போட்டதே ப்ரோஜனம்லாம் போயிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு சம் வந்து உங்களால் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போவே கண்டுபிடிச்சிங்கன்னா கஷ்டம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 24. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் ருபீஸ் அமௌண்ட்டு rate of interest 6, tenure 3, principal வந்து கேட்குறாங்க. டைரெக்டாகவே அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இது போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சிடும். இப்போது SI = P/100 அப்படின்றதுக்கு நம்மகிட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று எங்கிட்ட டேரெக்டாக அமௌண்ட் இருக்குது, அதாவது பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துருக்கு. அப்போ நான் வந்து இது டேரெக்டாக எடுத்துப்பேன். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னா 1180 மைனஸ் P = P இன்ட்டு N எவ்வளோ 3, R எவ்வளோ 6, 100. அப்போ என்ன வரும் 18P. இது அந்த பக்கம் போச்சுனாக்கா 11800 இன்ட்டு 100 வருமா. இது அந்த பக்கம் போச்சுன்னா 11800 = 1 வரும். 118 அடின்னு ஒரு முறை. அப்போ பிரின்சிபல் 10,000 ரூபா. ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் வச்சு கூட போட முடியும். போன சம்ம பெட்டர் இந்த மாதிரி போடுறது சேஃபர் சைட். அதே மாதிரி சம் தான் இதுவும். 25. 2 equal sum of money were lended simple interest at 11% per annum for 3 1/2 years and 4 1/2 years respectively. If the difference is
இது 10 நம்பர் இருக்குது, 1 2 3 10 வரைக்கும் இது. ஒன்றுத்துக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க, 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஒரு நம்பரையுமே என்ன நம்பர்னே தெரியாது, ஒன்று 12ஆல் மல்டிப்ளை பண்ணாங்கக்கா. அப்போ நியூவாக ஆவரேஜ் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை நம்பர் இருக்குது? 7 இருக்குது. எதாவது நம்பர் எப்படி பண்ணுவோம்? 12. அப்போ 84. இப்போ புது ஆவரேஜ் எவ்வளோ? 84. எப்படியும் ஒரு நம்பர் 12ஆல் பண்ண போகிற நீ. அப்போது டேரெக்டாகவே உனக்கு இப்போ இருக்கிறது 7னா, அப்போ எல்லாமே 12ஆல் பண்ணிடுனாக்கா இன்ட்டு 12. சம் நம்பர் 29. Find the least number when divided by 16, 18, 20 and 25 leaves 4. As the same remainder is each case, but when divided by 7
The difference of two number சம் நம்பர் 33 என்ன கொடுத்துருக்காங்க, 3 டிராஃபிக் லைட் பற்றி கொடுத்துருக்காங்க. The traffic lights at 3 different road crossing changes after 24 seconds, 36 and 54. 24, 36, 56 எல்லாமே நல்லா நோட் பண்ண வேண்டியது வினாடிகள். If they all changes simultaneously at
அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க சம் நம்பர் 38. சேம் அதே மாதிரி சம் தான், இதுவும் டைரக்ஷன் சம்.
Today is Wednesday. What will be the day? Shiva's salary was decreased. பாலில் 5% தண்ணீர் உள்ளது. டென் லிட்டர் இருக்குது. ஒரு மிக்சர், ஏதோ ஒரு மிக்சர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% வந்து என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 90% வந்து மில்காக தான் இருக்கணும் டெஃபினட்டாக. 5% வந்து என்ன இருக்குது? ஓகே, வாட்டர் இருக்குது.
48 சம்.